அம்புலிமாமா மகாபாரதம் 30ஆம் பகுதி. பாண்டவர்களின் தீர்த்த யாத்திரைகள். இந்திரனிடம் அர்ஜுனன் இருந்த சமயத்தில் ரோமசர் என்னும் மகரிஷி மூவுலகங்களையும் சுற்றி பார்த்து கொண்டு சொர்க்கத்திற்குச் சென்று இந்திரனின் சிம்மாசனத்தில் இந்திரனுடன் அமர்ந்திருந்த அர்ஜுனனைக் கண்டு எல்லையற்ற ஆச்சரியத்துடன், இவன் எவ்வளவு தவம் செய்திருந்தால் இந்திரனின் சிம்மாசனத்தில் அமரும் தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய ஆச்சரியத்தை கவனித்த இந்திரன் புன்னகைத்து, முனீஸ்வரரே, இந்த அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்லன், முற்பிறவியில் நரன் என்னும் மகரிஷி. நாராயணன் என்னும் மகரிஷியுடன் இணைந்து இவன் பல்லாயிரம் ஆண்டுகள் பத்ரிகாவனத்தில் தவம் செய்தான். நாராயண ரிஷி முற்பிறவியில் கபில மாமுனிவர். நரநாராயணர்கள் இருவரும் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக இப்போது அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்திருக்கிறார்கள். பாதாளத்தில் உள்ள நிவாதகவசர்கள் தேவர்களுக்கு அளவற்ற துன்பத்தை விளைவிக்கிறார்கள். அவர்களை இந்த அர்ஜுனன் அழித்தொழிக்க வேண்டும். அதனால்தான் இவனை இங்கே வரவழைத்தேன். நீங்கள் பூலோகத்திற்கு சென்று காமியக வனத்தில் உள்ள தர்மராஜனிடம் அர்ஜுனன் சொர்க்கத்தில் நடனமும் சங்கீதமும் கற்றுக்கொண்டு சுகமாக இருக்கிறான் என்று கூறுங்கள் என்றான். ரோமச மாமுனிவர் இந்திரன் கூறியபடியே பூலோகத்திற்கு புறப்பட்டார். அர்ஜுனன் சொர்க்கத்திற்கு சென்றான் என்றும் திவ்யாஸ்திரங்களை பெற்றுக்கொண்டான் என்றும் திருதராஷ்டிரனுக்கு வியாசர் தெரிவித்தார். உடனே திருதராஷ்டிரன் சஞ்சயனை அழைத்து, கேட்டாயா சஞ்சயா, அர்ஜுனன் சொர்க்கத்திற்கு சென்று திவ்யாஸ்திரங்களை பெற்றானாம். துரியோதனனின் துர்ப்புத்தியால் எத்தகைய ஆபத்து நேர்ந்துள்ளது என்று பார். பாவம், மக்கள் எத்தகைய துன்பங்களை அடைவார்களோ. தர்மராஜனும் அர்ஜுனனும் இணைந்து மூவுலகங்களையும் வெல்ல வல்லவர்கள். என் மகன்களின் அழிவு உறுதியாகிவிட்டது என்று வருந்தினான். அதில் போய் ஏதும் இல்லை. திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்து எல்லா வகையிலும் அவமானப்படுத்தினால் பாண்டவர்களுக்கு உங்கள் மகன்கள் மீது பகை இல்லாமல் என்ன செய்யும் என்றான் சஞ்சயன். அர்ஜுனன் திரும்பி வரும் வரை தீர்த்த யாத்திரைகள் செய்யுமாறு தௌமியர் தர்மராஜனிடம் கூறினார். தர்மராஜன் தன் தம்பிகளையும் திரௌபதியையும் பிராமணர் கூட்டத்தையும் அழைத்து கொண்டு சென்று தீர்த்த யாத்திரைகள் செய்யலாம் என்று எண்ணியிருந்த வேளையில் அவர்களிடம் ரோமசர் வந்து, இந்திரனின் சபையான சுதர்மத்திற்கு சென்றேன். சிம்மாசனத்தில் உங்கள் அர்ஜுனன் இந்திரனுடன் அமர்ந்திருந்தான். எனக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது. அர்ஜுனன் சுகமாக இருக்கிறான் என்று உங்களிடம் இந்திரன் கூறச் சொன்னான். அதனால் தான் வந்தேன். அர்ஜுனனுக்கு இந்திரன் பல திவ்யாஸ்திரங்களை அளித்துள்ளான். தற்பொழுது அவன் சித்திரசேனன் என்னும் கந்தர்வனிடம் நடனமும் சங்கீதமும் கற்றுக்கொண்டிருக்கிறான். இந்திரன் உன்னை தீர்த்த யாத்திரைகள் செய்யச் சொன்னான். நான் இதற்கு முன் 2 முறை தீர்த்த யாத்திரைகள் செய்திருக்கிறேன். மீண்டும் 3ஆம் முறை உங்களுடன் வருகிறேன் என்றார். தர்மராஜனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அர்ஜுனன் சென்ற காரியம் சாதகமாக அமைந்தது. தான் செய்ய எண்ணிய தீர்த்த யாத்திரைகளையே செய்யுமாறு இந்திரன் செய்தி அனுப்பியிருந்தான். தர்மராஜன் தீர்த்த யாத்திரைகளுக்கு புறப்படுவதற்கு முன் தன்னுடன் இருந்த படைகளில் சிலரை அஸ்தினாபுரத்திற்கும் வேறு சிலரை துருபதனின் நகரத்திற்கும் அனுப்பிவிட்டு ஆயுதங்களும் கவசங்களும் கொண்ட இந்திரசேனன் முதலான சிலரை மட்டுமே தன்னிடம் வைத்துக் கொண்டான். பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு கோமதி தீர்த்தம், கன்னியா தீர்த்தங்கள், கோ தீர்த்தம், பாகுதா நதிக்கரை, திரிவேணி, கயாசேத்திரம் ஆகியவற்றை தரிசித்தார்கள். அகத்தியரின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கு அகத்தியரின் கதையை கேட்டார்கள். முற்காலத்தில் மணிமந்தம் என்னும் நகரத்தில் இல்வலன், வாதாபி என்று 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் பிராமணர்களுக்கு விருந்தளித்துக் கொன்று வந்தார்கள். வாதாபி ஆடாக மாறுவான். இல்வலன் அந்த ஆட்டைச் சமைத்து பிராமண விருந்தினருக்கு பரிமாறிவிட்டு, வாதாபி வா என்று அழைப்பான். வாதாபி அந்த பிராமணரின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருவான். பிராமண விருந்தினர் இறந்து விடுவார். இவ்வாறு இருக்கையில் அகத்திய மாமுனிவர் விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகளான லோபாமுத்திரையை மணந்து அவள் கேட்டதற்காக செல்வம் கொண்டு வர புறப்பட்டார். அகத்தியர் 3 அரசர்களிடம் சென்றார். ஆனால் எவருக்கும் செலவை மீறிய வருமானம் இல்லை. ஆனால் மணிமந்தத்தில் உள்ள வாதாபி, இல்வலன் என்பவர்களிடம் பெருஞ்செல்வம் இருக்கும் என்று கேட்டு அகத்தியர் அங்கு சென்றார். இல்வலன் தன் வழக்கத்தின்படி வாதாபியை ஆடாக மாற்றி அவனது மாம்சத்தை அகத்தியருக்கு பரிமாறினான். அகத்தியர் அந்த மாம்சத்தை உண்டு ஏப்பம் விட்டார். இல்வலன், வாதாபி வா என்று அழைத்தான். இனி எங்கே வாதாபி? அவன் அப்பொழுதே சீரணமாகிவிட்டான் என்றார் அகத்தியர். இல்வலன் முகம் வெளிரிப்போய் அகத்தியருக்கும் அவருடன் வந்த 3 அரசர்களுக்கும் அளவற்ற செல்வத்தை கொடுத்து அனுப்பினான். அகத்தியரை பற்றி தர்மராஜன் இன்னும் பல கதைகளை கேட்டான். ஒருமுறை விந்திய மலை சூரியனிடம், நீ ஏன் மேரு மலையை சுற்றி வருகிறாய்? அதைவிட சிறந்தவனான என்னைச் சுற்றி வா என்றது. நான் மேருவை சுயமாக சுற்றி வரவில்லை, எனக்கு விதிக்கப்பட்ட பாதையில் சுற்றி வருகிறேன் என்றான் சூரியன். விந்தியனுக்கு கோபம் வந்து சூரியனும் சந்திரனும் கிரகங்களும் செல்லும் வழிகளுக்கு குறுக்காக வளர்ந்தான். உலகம் இருளில் மூழ்கியது. அப்பொழுது தேவர்கள் அகத்தியரிடம் சென்று, முனீஸ்வரரே, உமது சீடனான விந்தியன் உலகத்தை நிலைகுலையச் செய்துவிட்டான். அவனை கட்டுப்பாட்டில் வையுங்கள் என்று வேண்டினர். அப்பொழுது அகத்தியர் லோபாமுத்திரையுடன் விந்திய மலையிடம் சென்று, மகனே, நான் ஒரு காரியமாக தென்திசைக்குச் செல்கிறேன், வழிவிடு என்றார். விந்தியன் வளைந்தான். நான் திரும்பி வரும் வரை இப்படியே இரு என்றார் அகத்தியர். அந்த மாமுனிவர் தென்திசையிலிருந்து திரும்பி வரவே இல்லை. விந்தியனும் மீண்டும் தலை நிமிரவே இல்லை.
காலகேயர்கள் என்னும் ராட்சசர்கள் கடலில் வசித்துக்கொண்டு இரவு நேரத்தில் பூமியின் மீது வந்து பிராமணர்களை துன்புறுத்தத் தொடங்கினர். கடலில் பிரவேசித்து காலகேயர்களை கொல்வது தேவர்களுக்கு சாத்தியமாகாமல் போகவே அவர்கள் அகத்தியரை சரணடைந்தனர். அப்பொழுது அந்த முனிவர் கடல் நீரனைத்தையும் ஒரே மிடரில் குடித்துவிட்டார். காலகேயர்கள் வெளியே தெரிந்தனர். தேவர்கள் அவர்களுடன் போர் புரிந்து பலரை கொன்றனர். சாகாமல் தப்பிய காலகேயர்கள் பாதாளத்திற்கு தப்பியோடினர். அப்பொழுது வறண்டு போன கடல் பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தபொழுது மீண்டும் நீரால் நிரம்பியது. அகத்தியரின் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு பாண்டவர்கள் பல தீர்த்தங்களை தரிசித்துக் கொண்டு கௌசிகி நதிக்கரையை அடைந்து அங்கு உள்ள விசுவாமித்திரரின் ஆசிரமத்தையும் அதற்கு அப்பால் உள்ள விபாண்டகரின் ஆசிரமத்தையும் பார்த்து விபாண்டகரின் மகனான ரிஷ்யசிருங்கரின் கதையை கேட்டனர். அந்த தேசத்தை ஆட்சி செய்த ரோமபாதன் தசரதனின் நண்பன். அவன் பிராமணர்களுக்கு துரோகம் செய்ததால் பிராமணர்கள் அனைவரும் நாட்டை விட்டுச் சென்றனர். அப்பொழுது அங்கு மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டது. ரோமபாதன் தன் அமைச்சர்களின் ஆலோசனையின் பேரில் விலைமாதர்களை அனுப்பி ரிஷ்யசிருங்கரை ஈர்த்து தன் நாட்டிற்கு கொண்டு வந்து தன் மகளான சாந்தையை அவருக்கு அளித்து திருமணம் செய்து வைத்தான். ரிஷ்யசிருங்கர் அடியெடுத்து வைத்தவுடனேயே அங்க தேசத்தில் வழக்கம் போல் மழை பெய்தது. பாண்டவர்கள் இவ்வாறு பல தீர்த்தங்களை தரிசித்துக் கொண்டு மகேந்திர மலைக்கு சென்றனர். அங்கு அக்ருதவர்ணன் என்பவன் தர்மராஜனுக்கு பரசுராமரின் கதையை கூறினான். ஹைஹேய வம்சத்தில் பிறந்த கார்த்தவீரியன் தத்தாத்திரேயரின் வரத்தால் 1000 கைகளை பெற்று வலிமைச் செருக்கால் பல உபத்திரவங்களை செய்தான். ஒரு நாள் அந்த கார்த்தவீரியன் பரசுராமரின் தந்தையான ஜமதக்கினியின் ஆசிரமத்திற்கு வந்து ஆசிரமத்தை நாசம் செய்து ஹோம பசுவை பிடித்துச் சென்றான். பரசுராமர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தவுடனேயே இந்த செய்தியை கேட்டு கார்த்தவீரியனுடன் போர் புரிந்து அவனை கொன்றார். பின்பு கார்த்தவீரியனின் மகன்கள் வந்து தனிமையாக ஆசிரமத்தில் இருந்த ஜமதக்கினியின் தொண்டையை அறுத்துவிட்டுச் சென்றனர். அப்பொழுது பரசுராமர் பழிவாங்கும் நோக்கத்துடன் 21 முறை உலகமெங்கும் சுற்றி கண்ணில் பட்ட ஒவ்வொரு சத்திரியனையும் கொன்றார். பாண்டவர்கள் பிரபாச தீர்த்தத்தை அடைந்தபொழுது அந்த செய்தியை அறிந்து பலராமன், கிருஷ்ணன், பிரத்யும்னன், சாத்யகி, அனிருத்தன் முதலான யாதவர்கள் அவர்களை காண வந்தனர். தர்மராஜன் போரில் கௌரவர்கள் அனைவரையும் கொன்று நாட்டை அடைவான் என்று யாதவர்கள் பாண்டவர்களுக்கு தைரியம் கூறினர். யாதவர்கள் துவாரகைக்கு திரும்பிச் சென்ற பின்பு பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரைகளை தொடர்ந்தனர். அவர்கள் இறுதியில் கந்தமாதன மலையை அடைந்து அங்கு அர்ஜுனனின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அது மிகவும் புனிதமான இடம், அனைத்து புண்ணிய தலங்களிலும் சிறந்தது. அங்கு பாண்டவர்கள் நரகாசுரனின் எலும்பு குவியலை பார்த்தனர். அவர்கள் கந்தமாதன மலையை அடையவிருக்கும் வேளையில் பயங்கரமான காற்று வீசியது. அதனுடன் புழுதி கிளம்பி எங்கும் இருளாகிவிட்டது. பின்பு ஆரவாரமாக மின்னல்களுடனும் இடிமுழக்கங்களுடனும் பெருமழை பொழிந்தது. தங்களை தாங்கள் காப்பாற்றிக் கொள்ள ஆளுக்கொரு வழியாய் சிதறினர். மீண்டும் விடிந்தபொழுது மழை விட்டது. ஆனால் திரௌபதியோ நடையின் சிரமத்தினாலும் மழையின் தாக்கத்தினாலும் குளிரினாலும் நடுநடுங்கி மூர்ச்சையடைந்தாள். அவள் பாறைகளின் மீது விழுந்து விடாமல் நகுலன் பிடித்துக்கொண்டு தர்மராஜனை கூவி அழைத்தான். தர்மராஜனும் பீமனும் சகாதேவனும் திரௌபதியை அந்த நிலையில் கண்டு சிறிது நேரம் திகைத்து நின்றனர். தர்மராஜன் திரௌபதியின் தலையை தன் மடியின் மீது வைத்துக்கொண்டு நெடுநேரம் துக்கித்தான். மற்றவர்கள் அவளுக்கு பணிவிடைகள் செய்தனர். பாதை மிகவும் கடினமாகவும் தடைகள் நிறைந்ததாகவும் இருந்தது. முன்னேறி செல்லும் வழி புலப்படவில்லை. அப்பொழுது பீமன் நினைத்த மாத்திரத்தில் கடோத்கஜன் தன் ராட்சச படையுடன் வந்தான். கடோத்கஜன் பாண்டவர்களையும் திரௌபதியையும் தூக்கிக் கொண்டான். மற்ற அனைவரையும் ராட்சசர்கள் தூக்கிக் கொண்டனர். பயணம் அதிவேகமாக தொடர்ந்தது. அவர்கள் காலப்போக்கில் கைலாயத்தின் அருகில் உள்ள பத்ரிகாச்சிரமத்தின் அருகே கங்கை பாயும் இடத்தில் ராட்சசர்களின் தோள்களில் இருந்து இறங்கி கங்கையில் நீராடினர். அங்கேயே அவர்கள் தங்கள் பாசறைகளை அமைத்துக் கொண்டனர். அங்கு இருந்த முனிவர்கள் பாண்டவர்களுக்கு கிழங்குகளையும் வேர்களையும் அளித்து விருந்தோம்பல் செய்தனர். அவர்கள் அங்கு 6 நாட்கள் இருந்த பின்பு காற்றில் ஒரு திவ்யமான நறுமணம் அவர்களை வந்தடைந்தது. சிறிது நேரத்திலேயே பாண்டவர்களுக்கு நடுவே ஓர் அபூர்வமான மலர் வந்து விழுந்தது. அது 1000 இதழ்களை கொண்ட செந்தாமரை மலர். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்து அற்புதமான நறுமணங்களை வீசிக்கொண்டிருந்தது. திரௌபதி அந்த மலரை எடுத்துக்கொண்டு பீமனிடம், இதை தர்மராஜனுக்கு அளிப்பேன். இது போன்ற மலர்களை நாம் எடுத்துச் சென்று காமியக வனத்தில் வைத்துக் கொள்வோம். எனக்காக இந்த பூக்களை தேடிக் கொண்டு வர முடியுமா என்றாள். பீமன் அவளது விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கத்துடன் வில்லையும் அம்பராத்தூணியையும் எடுத்துக்கொண்டு எந்த காற்றில் சௌகந்திக மலர் வந்து விழுந்ததோ அந்த காற்று வந்த திசையை நோக்கி புறப்பட்டான். குயில்களின் பாட்டுகளையும் வண்டுகளின் ரீங்காரங்களையும் சிற்றோடைகளின் சலசலப்புகளையும் கேட்டுக்கொண்டும் திரௌபதியை நினைத்துக் கொண்டும் வழிக்கு குறுக்காக வந்த மரங்களை முறித்துக்கொண்டும் கொடிகளை அறுத்துக்கொண்டும் நடுநடுவே காடை அதிரும்படி சிம்மநாதங்கள் செய்து கொண்டும் வெகு தூரம் சென்றான். ஓரிடத்தில் முடிவற்ற ஒரு வாழைத்தோட்டம் வந்தது. அந்த வாழை மரங்களை தள்ளிக்கொண்டு செல்கையில் பீமன் மீண்டும் சிம்மநாதம் செய்தான். அதற்கச்சப்பட்டு நீர்வாழ் பறவைகளின் கூட்டம் வானத்தை நோக்கி பறந்தது. அந்த பறவைகளை பார்த்து அத்திசையில் நீர் இருப்பதை உணர்ந்து பீமன் அந்த திசையை நோக்கிச் சென்று ஓர் ஏரியை அடைந்தான்.
பீமன் அந்த ஏரியில் குளிர்ந்த நீரில் நீராடி மீண்டும் வாழைத்தோட்டத்தின் வழியே புறப்பட்டு சிறிது தூரம் சென்று தோள்களை தட்டிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சிம்மநாதம் செய்தான். அந்த வாழைத்தோட்டத்திலேயே இருந்த அனுமன் அந்த சிம்மநாதம் செய்தது பீமன் என்பதை உணர்ந்து பீமனை பார்க்கப் போவதற்காக மகிழ்ச்சியடைந்து பீமன் வரும் வழிக்கு குறுக்காக படுத்துக்கொண்டு தன் வாழைக் கொடியைப் போல மேலே தூக்கி திசைகள் அதிரும்படி ஒரே ஒரு தட்டு தட்டினான். அந்த சத்தத்தை கேட்டு பீமன் அனுமன் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அம்புலிமாமா மகாபாரதம் 30ஆம் பகுதி சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.